அண்ணா சீரியல்ல உடன்குடி சண்முகத்துக்கிட்ட வட்டிக்கு பணம் கேட்டிருந்தியாமா சண்முகம். பணம் ரெடி ஆயிடுச்சுன்னா அண்ணாச்சி வர சொன்னாரு. அது 8 வட்டியாம். எப்படிப்பா வாங்குறதுங்கிறாங்க. இங்க பாரு, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். பணம் வீடு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு பணம் வேண்டான்னு சொல்லிருங்கிறாங்க சண்முகம். என்னப்பா, யார் கொண்டு வந்து கொடுத்தான்னு கேட்குறாங்க. இந்த பக்கமா சனியன் எல்லாமே ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது தெரியாத சண்முகம் உடன்குடி வெட்டிக்கிளி 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சண்முகம் புதுசா வெடிக்கடையெல்லாம் போடுவான் போல இருக்கு. இதை நம்ம ஐயா கிட்ட சொல்லி ஆகணும். அவருக்கு இன்னும் தெரியாது போல இருக்குதுன்னு அந்த சனியன் உடனே போன பண்ணி சவுந்தரபாண்டிக்கு சொல்றாங்க. பணம் வட்டிக்கு கேட்டிருக்கிறேன்னு சொன்னதும் எசிக்கு உடனே முத்துப்பாண்டிக்கு ஃபோனை பண்ணி அவன் சேர்த்து வச்சுக்கிற பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அதை பரணி கையில கொடுத்துட்டு போயிட்டாங்கிறாங்க. ஓஹோ, அம்புட்டு காசு முத்துப்பாண்டி தானா? சரி சரி, இதை ஐயா கதில போட்டு வச்சிட வேண்டியதான்னு சனியன் உடனே சவுந்தரபாண்டிக்கு ஃபோனை பண்ணி, ஐயா நம்ம சண்முகம் பட்டாசு கடை போட போறாங்கிறாங்க. ஏலே, பட்டாசெல்லாம் எம்பிட்டு விலை விற்கிது? அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் எல்லாம் பணம் போடணுங்கிறாங்க. ஆமாங்க ஐயா, இதுக்கெல்லாம் பைனான்சியர் யார் தெரியுங்களா? உங்க மகன் முத்துப்பாண்டி தான் முதலாளி. இந்த சண்முக பையன் பணம் கொடுத்ததெல்லாம் உங்க பெரிய மகன் தானுங்கிறாங்க. ஓ, கதை அப்படியே போய்கிட்டு இருக்கு. இருக்கட்டும், பேசிக்கிறேன். ஏய் சனியா, அந்த வெறும் பைய பட்டாசு கடை போடக்கூடாதுடா, இதோட அவனை நான் காலி பண்ண போறேங்கிறாங்க. ஐயா, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சனியன் கேட்கும்போது, நான் சொல்றேன்டா, நான் சொல்ற இடத்துக்கு நீ சீக்கிரம் வா, அங்க வந்து உனக்கு விவரத்தை சொல்றேங்கிறாங்க சவுந்தரபாண்டி சனியனும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. இங்க சண்முகம் கடை போடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடத்திட்டு இருக்காங்க. அதை அழிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆளை போய் பார்க்க போயிருக்காங்க சவுந்தரபாண்டியும் சனியனும். அந்த நபரும் வந்து, ஐயா உங்களை நான் மறப்பேனா? ஒரு ஆபத்துல இருந்து காப்பாற்றி விட்டு இருக்கிறீங்களா, அந்த நன்றியை நான் எப்பவும் நினைப்பேங்கிறாங்க. சரிடா, நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அதை நல்லா கேட்டுக்கோ. எனக்கும் என் மவளை கட்டியிருக்கானே அந்த வெறும்பைய சண்முகம், அவனுக்கும் சரியான தீராத பகை ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. ஐயா, நம்ம பிரசிடென்ட் சண்முகத்தையா சொல்றீங்கங்கிறாங்க. ஆமா, பெரிய பிரசிடென்ட். அவனை பிரசிடென்ட்னு சொல்லாதுல, எனக்கு வயிறெல்லாம் எரிஞ்சு வருது. அவன் ஒரு பட்டாசு கடை போட போறான். அதுக்கு பணம் கூட ஏமாவங்கிட்ட தான் வாங்கியிருக்கான்டா, வெக்கங்கட்ட பையன். காசு பெறாத அவன் கடை நாசமாயிடணும். அதனால தான் நான் முன்ன தேடி வந்திருக்கிறேன். பஞ்சாயத்து தலைவனா இருக்கிறதுனால அவன் ஈஸியா வெடிக்கடை போடுறதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருப்பான். அதுல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நான் என்னோட ஐடியாவை சொல்றேன், அதை நல்லா கேட்டு. அவன் போட்டிருக்கிற பட்டாசு கடையிலேயே வெடி வெடிச்சா எப்படி இருக்குங்கிறாங்க. ஐயா, ஒரே இடத்துல வெடி வெடிச்சா ஊருக்கே பாதி சேதாரம் ஆயிருமேங்க ஐயாங்கிறாங்க. ஆமாண்டா, அதுதான்டா எனக்கு வேணும். அதுக்காகத்தானே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அப்படி வெடி வெடிச்சா அவன் பேர்ல தீராத பழி வந்து சேரணும். அதுக்காக வேண்டி ஏன் அவனே அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதை நான் கண்குளிர பார்க்கணும். அந்த பட்டாசு கடைக்கு வெடிகுண்டு வைக்கணும். அதுக்கு எந்த மாதிரி நீ வேட்டு வச்சிருக்கீங்கிறாங்க. உள்ள வந்து பாருங்க ஐயா, நீங்களே பார்த்து சொல்லுங்க வாங்கன்னு உள்ள கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ளேயே பட்டாசு தயாரிக்கிற கடை வச்சிருக்கிறாரு. அதை போய் பார்த்த சவுந்தரபாண்டி, ஒரு கடையை காலி பண்ற அளவுக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா போதுங்கிறாங்க. ஐயா, இதுல 4 வெடி வச்சிங்கன்னா போதும், கடையவே காலி பண்ணிருங்கிறாங்க. அப்ப இதுதான் எனக்கு தேவை, இதுவே கொடுங்கிறாங்க. இந்த வெடி வெடிச்சு 4 பேர் செத்தாலும் பரவாயில்ல, இதுவே நீ பார்சல் பண்ணிருங்கிறாங்க. சரிங்க ஐயா, இருங்க பார்சல் பண்ணி கொடுக்குறேன்னு அதை பார்சல் பண்ணி சவுந்தரபாண்டி கிட்ட கொடுக்குறாங்க. ஐயா, இந்த பட்டாசை பாதுகாப்பா கொண்டு போங்க ஐயா, ஒண்ணுக்கு ஒண்ணு உறைஞ்சா கூட வெடிச்சிருங்க ஐயா, வீட்டுக்குள்ளேயெல்லாம் கொண்டு போயிடாதீங்க, பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கோங்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எடுத்து கட்டி கொடுங்கிறாங்க. அதே மாதிரி அந்த நபரும் எடுத்து அந்த பட்டாசை கட்டி கொடுக்குறாங்க. சவுந்தரபாண்டி அதை எடுத்துட்டு வர்றாரு. டேய், இது கார்ல நீயே கொண்டு வந்து வச்சிரு, அதுவும் இந்த பட்டாசோட கொண்டு ஒண்ணா வைக்கணும், அதனால இதுக்கு ஒரு அடையாளம் போட்டு கொடுங்கிறாங்க. இந்தாங்க ஐயா, செவப்பெயிண்ட் இருக்குது, இதை வச்சு அடையாளம் போட்டுக்கோங்கன்னு சொல்லி கொண்டாந்து கொடுக்குறாங்க. மொத்த கடையும் காலியாகணும், அதுக்கு சுபமா வடிக்கணும், அதனால சுபம்னு போட்டு மங்களகரமா பாடிடலாம் அப்படின்னு சொல்லி சுபம்னு எழுதியிருக்காங்க. சவுந்தரபாண்டி அந்த வெடி கொடுத்தவரை மிரட்டி வைக்கிறாங்க. இதா பாருடா, நான் இங்க வந்த விஷயமோ இந்த வெடி வாங்கின விஷயமோ வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி ஒரு வேலை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, திரும்பவும் நீ ஜெயில் கம்பி எண்ணுவே, உன்னோட பழைய கேஸு இன்னும் முடியாம இருக்கு, ஞாபகத்துல வச்சுக்கூடாங்கிறாங்க. ஐயா, எனக்கு அதெல்லாம் மறக்குமா? நான் மறக்க மாட்டேங்க ஐயா. உங்களை பத்தி, நீங்க வந்ததை பற்றியோ நீங்க வெடி வாங்கினதை பற்றியோ நான் யாருக்கிட்டையும் மூச்சு கூட விட மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இப்படிதான்டா நன்றி விசுவாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. வெடிடா, பத்திரமா பார்த்து கொண்டு போகணும்னு சவுந்தரபாண்டியும் சனியனும் அந்த வெடி எடுத்து விட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க சண்முகம் கடைக்கு முன்னாடி அந்த வெடியெல்லாம் வந்துருச்சு. 25 பாக்ஸ் வந்திருக்குதுன்னு வெட்டிக்கிளி கணக்கு சொல்றாங்க. அப்போ என்னடா வெயில்ல இருக்குது, வெடிச்சிட்டு போகுது, எல்லாம் நிழல் எடுத்து வைங்கன்னு பரணி சொல்றாங்க. இது என்ன சாதாரண வெடி நினைச்சியா, வெயில்ல வச்சா வெடிக்கிறதுக்கு? இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ எதுக்கு பயப்படுறேன்னு சண்முகம் கேட்கும்போது, ஆமாண்டா, வெடினா பயமா இருக்குதுல்ல, ஒவ்வொரு தீபாவளிக்கும் தீக்காயம் பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குப்பா. நீ முத நம்ம கடை போடுறோம், நீ எடுத்தது அபசகுணமா பேசிட்டு இருக்கிறியா, ஆஸ்பத்திரி தீக்காயம் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறியா, ஒரு நல்ல வார்த்தை 4 வார்த்தை பேசக்கூடாதாங்கிறாங்க சண்முகம். அப்படி இல்லடா, ஏதோ நடந்ததை சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு பரணி சமாளிக்கிறாங்க. இந்த சவுந்தரபாண்டியும் சனியனும் வெகு வேகமா அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. டாக்டர் அம்மா, இது மழை காலம், அதனால பட்டாசெல்லாம் நவுத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வெயில் இருந்தா ரொம்ப நல்லதுதான். சண்முகம், இதெல்லாமே நீ தான் ஆர்டர் போட்டியாங்கிறாங்க. ஆமாம், அவன் கேட்லாக் கொண்டு வந்து கொடுத்தான், அதையெல்லாம் பார்த்து தான் நான் டிக்கெட்ஸ் வாங்கினேன். பட்டாசெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குடா, கவர்மெண்ட்டே அப்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க, அளவுக்கு மீறின பட்டாசெல்லாம் நம்ம வைக்கக்கூடாது. மதனே, யானைப்பல்லு புலிப்பல்லெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன டிசிப்பல்லுன்னு வெட்டிக்கிளி காரணம் கேட்குறாங்க. வெட்டிக்கிளி அதுக்கு பேர் டெசிபல், அதிக சத்தம் வராத அளவு தான் அதுக்கு பேர். சத்தமும் அதிகமாக வரக்கூடாது, புகையும் அதிகமாக வரக்கூடாது, குழந்தைங்களுக்கு எந்த வகையிலையும் அது பாதிக்கக்கூடாது.
டாக்டர் அம்மா இதெல்லாம் நியாயமா? பட்டாசு கடைன்னு பேர் போட்டுட்டு வெடியே வைக்கக்கூடாதுன்னு சொன்னா இதில் எப்படி நியாயம்? நீங்கள் பேசுறது நியாயமே இல்லைங்கிறாங்க உடன்குடி. சவுந்தரபாண்டியும் சனியனும் வராங்க. ஐயா என்னங்க இது இத்தனை பேர் இருக்காங்களே, இந்த வெடியை கொண்டு எப்படி அந்த பெட்டியோட ஒன்றா வைக்கிறதுங்கிறாங்க. டே அதுக்கு தானே நான் இருக்கேன். நான் போய் அப்படியே நைஸாக பேச்சு கொடுத்துட்ருக்கேன். நீ இந்த வெடியை யாருக்கும் கண்ணிலையும் படாமல் அப்படியே கொண்டு போய் அதோட ஒன்றா கலந்துருங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இது கேட்ட சனியனும் சரிங்க ஐயான்னு எடுத்துகிட்டு போகிறாரு. இது நாட்டு வெடி உள்ளே வச்சுட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னாவே போதும், இவனை வந்து அப்படியே அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க தெரியுமாடா. அப்போ இது வெடிக்காமையே நம்ம சண்முகத்தை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றோமான்னு சனியன் கேட்குறாங்க. டே யார் சொன்னா? இது ஹீட்டானா கூட வெடிக்கும்டா, டமார்னு கொஞ்சம் வேகமாக வச்சா கூட வெடிச்சிருன்னு அந்த கடைக்காரன் சொன்னான். சண்முகத்தோட கடைக்கு சவுந்தரபாண்டி போகிறாங்க. பார்த்ததும் அப்பா உங்களுக்கு இங்கே என்ன வேலை, இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க பரணி. ஏய் பரணி, எல்லா விஷயம் எனக்கு தெரியும். முத்துப்பாண்டி பணம் கொடுத்து தானே இந்த கடையை வச்சிருக்கீங்க. அப்போ பட்டாசு கடை யார் பேரில் வச்சிருக்கணும்? முத்துப்பாண்டி கடை வச்சிருக்கணும். இல்லைன்னா முத்துப்பாண்டியோட அப்பனான சவுந்தரபாண்டி என் பேரில் வச்சிருக்காங்க. மாமனாரே பட்டாசு கடைக்கெல்லாம் உங்கள் பேரை வைக்க முடியாது, வேணா சாராய் கடைக்கு உங்கள் பேர் வச்சா கரெக்டாக நல்லா சூட் ஆகும். இப்போ எதுக்குப்பா தேவையில்லாமல் வம்பழுத்திட்டு இருக்கிறீங்க? பேசாமல் போக மாட்டீங்களான்னு பரணி சொல்கிறாங்க. அது எப்படி நான் தேவையில்லாமல் பேசாமல் போக முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சனியன் அந்த பொட்டியை கொண்டு வந்து அந்த பொட்டிகளோட ஒன்றா கலந்து வச்சிடுறாங்க. இந்த பட்டாசு கடைக்கு காசு கொடுத்துருக்கிறது ஏமாவ முத்துப்பாண்டி. நான் எப்படி பேசாமல் போவேன்? நானும் தானே இதில் ஒரு கூட்டு, நானும் தான் பேசுவேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இந்த பேரளவுக்கு தான் நான் இந்த ஆளுகிட்ட காசே வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன், கேட்டிங்களாங்கிறாங்க சண்முகம். இதை பாருங்கப்பா, பாண்டி ஒன்று சும்மா ஒன்றும் காசு கொடுக்கல. வர்ற லாபத்தில் அவனுக்கும் ஒரு பங்கு இருக்கு. அவனுக்கு காரணமாக தான் பணம் கொடுத்துருக்கா. நீங்கள் ஒன்றும் இதில் தலையிட வேண்டாம், பேசாமல் ஒழுங்காக போங்கங்கிறாங்க பரணி. பரணி என் மாவ கவர்மெண்ட் வேலையில் இருக்கான். அவனுக்கு வட்டி கணக்கு லாப கணக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுல. கணக்கு தெரியாதவங்ககிட்ட காசை பிடுங்கி நீ லாபத்தை அவனுக்கு கொடுக்க போறியா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அப்பா கணக்கு தெரியாதவங்க கிட்ட காசை பிடுங்குற புத்தி உங்களோட தான்ப்பா. எத்தனை பேர்த்த ஏமாத்தி எத்தனை பேர்த்துக்கிட்ட சொத்தை பிடுங்கி காசை பிடுங்கி இருக்கீங்கன்னு நான் லிஸ்ட் போட்டுமா? உங்க யோகிதை என்னங்கிறது எனக்கு தெரியாதா? என்கிட்டயே வந்து பேசுறீங்களா? என்கிட்டயேவா உங்க வேலையை காட்டுறீங்க? ஐயா எதுக்கு மல்லு கட்டிக்கிட்டு? அதான் நம்ம வந்த காரியம் முடிஞ்சதெல்லாம், பேசாம போயிடலாம் வாங்கன்னு சனியன் சொல்லவும், ஆமாமா இந்த வெறும்பை என்கிட்ட எதுக்கு நம்ம மல்லு கட்டிக்கிட்டு போலாம் வாடா சனியா அப்படின்னு சவுந்தரபாண்டியும் சனியனும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. டேய் சண்முகம், அவர்கிட்ட பேசினா நம்ம தான் டென்ஷன் ஆகணும், பேசாம இந்த பொருளையெல்லாம் எடுத்து உள்ள வச்சு அடுக்கி வைங்கிறாங்க பரணி. ஆமாம்மா இந்த ஆள்கிட்ட பேசி நான் டென்ஷன் ஆனது தான் மிச்சம். வெட்டிக்கல இந்த பொருளையெல்லாம் எடுத்து உள்ள வைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோக்காரர் வராங்க. ஆட்டோக்காரர் வந்ததும், சண்முகம் நீ அப்பா கிட்ட ஏதோ தீபாவளிக்கு மளிகை சாமான் எல்லாம் கொடுத்து விடுறதா சொன்னியாமே, அதுக்கு தான் ஆட்டோ அனுப்பிச்சிருக்காங்க, மளிகை பொருளெல்லாம் கட்டி வச்சிருந்தா கொடுத்து விடுங்கிறாங்க. வெட்டிக்கிளி வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்த்தையெல்லாம் எடுத்து கொடுத்து விடுறா. மளிகை கடையில இருந்து மளிகை சாமான் எல்லாம் ஒரு பெட்டியா போட்டு கொண்டு வந்து ஆட்டோவுக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க. அதுல சவுந்தரபாண்டி கொண்டு வந்த பெட்டியும் எடுத்து உள்ள துணிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா 2-3 பெட்டி ஆட்டோவில் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை கவனிக்காமையே பொட்டிகளை அடுக்கி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. வீட்டில் வைகுண்டம் அந்த பெட்டி மேலே தான் உட்காந்துக்கிட்டு முறுக்கு சுட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க அறிவழகன் ரத்னா இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க எசக்கி குழந்தைய கனியும் குழந்தையும் பார்த்துக்கிறாங்க. சண்முகம் பரணி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எல்லாரும் களை கட்டிக்கிட்டு அங்கே எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்து, எப்போ என்னப்பா இது வீட்லேயே பலகார கடை போட்டுட்டியாங்கிறாங்க. ஆமாண்டா தீபாவளி பக்கம் வந்துருச்சுல்ல, தீபாவளிக்கு எல்லாத்துக்கும் பலகாரம் கொடுக்க வேண்டாமா? எல்லாத்துக்குமே தலை தீபாவளி முடிஞ்சு எல்லாத்துக்கும் பலகாரம் கொடுத்து விட வேண்டாமா? அதுதான் நான் பலகாரம் போடுறதுல இறங்கிட்டேங்கிறாங்க வைகுண்டம். இதை பார்த்த சண்முகம் பரணி 2 பேரும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. வைகுண்டம் நல்லா விறகு வச்சு தீ எரிச்சிட்டு இருக்காங்க. அதுல இருந்த ஒரு கங்கு ஒன்று அப்படியே தீ நெருப்போட வந்து அந்த பட்டாசுக்கு பக்கத்துல தான் உளுந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. யாருமே கவனிக்கல. கனி வந்தவங்க தான் அதை பார்த்துட்டு, அப்பா இங்க பாருப்பா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு பாரு, உள்ள தள்ளு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் உள்ள தள்ளுறாங்க. அந்த நேரம் பார்த்து படன்னு மழை வந்துடுது. அடடா என்னடா இது, வீட்டுக்குள்ள வச்சா வேக்காடா இருக்குமேனு இப்படி வெட்டார வெளியில வச்சா மழை வேற வந்துருச்சு. சரி எல்லாம் அணைச்சு வச்சுட்டு நம்ம மறுபடி மழை விட்டதுக்கு அப்புறம் சுட்டுக்கலாம்னு சொல்லி எல்லாமே பாதுகாப்பாக மூடி வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த பெட்டியை யாரும் கவனிக்காதனால அந்த பெட்டி நல்லா நனைஞ்சிருது. நனைஞ்சதுக்கு அப்புறம் பட்டாசு எல்லாம் நவுத்து போயிருது. இந்த பக்கம் சவுந்தரபாண்டி தூக்கம் இல்லாம சந்தோஷத்துல இருக்காங்க. அப்பாடா எப்படியோ நாளைக்கு இந்த சண்முக பயலோட பட்டாசு கட்ட பட்டார்னு வெடிச்சிடும். காலையில எந்திரிச்சதும் போய் கடையை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. சனியனும் ஆமாங்க ஐயா நாளைக்கு பார்க்க போறோம் பாருங்க வேடிக்கை, அதுதாங்க ஐயா வேடிக்கை, நாளைக்கு ஏன்னு ஊரே களை கட்டி இருக்குங்கிறாங்க. அட ஆமாண்டா பையில இவ்வளவு நாளா அவனை நம்ம தோக்கடிக்கிறதுக்கு வேற வழியே தெரியல, ஆனா இந்த தடவை அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க அடுத்த நாள் காலையில போய் பட்டாசு கடையில பலமான வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. இதை பார்த்த சவுந்தரபாண்டி என்னடா இது பட்டாசு கடை வெடிக்கும்னு பார்த்தா ஒன்னையும் காணமேடா, வியாபாரம் தான் படப்படன்னு ஆக்கிட்டு இருக்கு, நிறைய லாபத்தை அள்ளி எடுத்துருவான் போல இருக்கு. முதல்ல அந்த வெடி மருந்து கொடுத்தான் பாரு, அவனை போய் கழுத்து திருகணும்ட்டு சவுந்தரபாண்டியும் சனியனும் அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா என்னங்க ஐயா பட்டாசு வெடிச்சிருச்சுங்களாங்கிறாங்க. அடப்போய்யா நீ கொடுத்த வெடி நவுத்து போச்சு போல இருக்கு, அந்த கடை ஜேன்னு வருமானத்தோட ஓடிக்கிட்டு இருக்கு, அங்க ஒண்ணுமே ஆகலைங்கிறாங்க. ஐயா அப்படி சொல்லாதீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க ஐயா, கண்டிப்பா அது 4 மணி நேரத்துல வெடிச்சிருக்கணுங்க ஐயா.